ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. அனைத்து நெக்ஸன் டிவி நேயர்கள் ஒவ்வொருத்தரும் மிக மிக அற்புதமான ஒரு விஷயமாக ஒவ்வொரு மாதமும் நல்ல ஆதரவு, நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றியையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்து கொண்டு, உங்களில் ஒருவர்னே சொல்லலாம் அளவுக்கு நீங்கள் நிறைய மாவட்டம் மாநில அளவுலையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், பெங்களூரில் நிறைய கிளைண்ட் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய நீங்கள் கேட்கக்கூடிய ப்ரெடிஷன், உங்கள் மூலியமாக வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு மற்றும் வந்து ரிலேஷனுடைய விஷயங்களாக நமக்கு தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் வந்து 3 மாதம் 4 மாதத்துக்காக வாங்கி வச்சுருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நன்றி. இப்போ நம்ம 2025 நவம்பர் மாதத்துடைய பலாபலனை, அதாவது ஆங்கில மாதம் அப்படிங்கும் பொழுது தமிழ் மாதத்துடைய 2 இணைப்புகள் வரும். இப்போ ஐப்பசி 15ஆம் தேதி நவம்பர் 1 பிறக்குதுங்க. இந்த மாதம் ரொம்ப சிறப்பு அப்படின்னா அதிசார குரு பெயர்ச்சி திருக்கணிதப்படி நமக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசி, அதை கற்கடக ராசிம்பாங்க. குரு பகவான் இங்கே உச்சம் பெறார், அப்படி வந்து உட்கார்றார் 1.5 மாதம். ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக பல விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அது பாருங்களேன், சனிக்கிழமை வந்து 7:47 இரவு வந்து பெயர்றார். இதெல்லாம் வந்து நீங்கள் அதாவது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம வந்து சொல்லும் பொழுது என்னென்ன விஷயங்கள் இந்த மாதம் நமக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது கோச்சார கிரக பலன் தான். இது ஒரு 50% தான். இருந்தாலும் நம்மளுடைய தசாபுத்தி நல்லா இருக்கா, நம்மளுடைய கட்டத்தில் கிரகங்கள் 9 கோள்கள் நல்லா இருக்கா, அப்படிலாம் நம்ம கவனமாக ஜாதகத்தை நம்ம டிஸ்பிளேயில் வரக்கூடிய ஃபோன் நம்பரில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு பரிகாரத்தோடு நம்ம சிறப்பாக சொல்லுவோம். மிதுன ராசி நேயர்களுக்கு ஆங்கில மாதமான இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கும் பொழுது நல்ல சிறப்பு அப்படிங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு செலவு. இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நல்ல பட்டாசு கிளப்பியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செலவுகள் வந்திருக்கும். ஆனாலும் 2ஆம் இடத்துக்கு குரு போகிறது இந்த திருக்கணிதப்படி உங்களுக்கு ஒரு விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இருக்கிற ராசியிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் குரு பெயர்ச்சினால் ஒரு பலாபலன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும். ஏன்னா நவம்பர் மாதத்தில் பெயரனால இது வந்து உங்களுக்கு கடைசி தேதியாக வரும்போது 18ஆம் தேதி அப்போ ஒரு பல விஷயங்களை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நடக்கும். குழந்தைகளுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, அதே போல் வந்து தொழில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உங்களுக்கு எது சாத்தியமோ அதை நீங்கள் கையில் எடுத்து தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் உங்கள் ஜாதக கட்டமும் பார்த்துக்கணும். இது கோச்சார கிரக பலன்கள் மட்டும்தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்க அப்படின்னா கூட இந்த மாதம் நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஹெல்த்தும் நல்ல கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே வந்து நம்ம ஒரு திட்டம் போட்டு இது பண்ணுறது, நம்ம இது சக்ஸஸ் ஆகுவோமா ஆக மாட்டோம்னு ஒரு ஆஸ்லைஸ் மைண்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இரட்டை குணம் அப்படிம்பாங்க, இந்த இரட்டை புத்தி அப்படிம்பாங்க. அதே போல் இந்த ரெட்டை குழந்தை பிறக்கிறது ட்வின்ஸ் எல்லாம் வந்துட்டு மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆனாலும் 5ஆம் இடம் குரு பகவானையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ மிதுன ராசிக்கே வந்துட்டு எப்படின்னா 2 தொழில் அமையுங்க. அதே போல் நமக்கு வந்து ஏதாவது ஒரு லவ்வே அமைஞ்சால் கூட ஃபஸ்ட்டு லவ் சக்ஸஸ் ஆகாது, 2வது லவ் தான் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நட்பு வட்டாரம் நிறையா இருந்தாலும் செலக்டடாக வந்து பழகிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்ககிட்ட இயற்கையிலேயே இருக்கும். இந்த குணங்கள்லாம் மிருகஷீரிடம் புனர்பூஷம் அதே போல் திருவாதிரை 4 பாதமும் இருக்கிறனால சிவனுடைய எப்பயுமே உங்களுக்கு அருள் ஆசீர்வாதம் இருந்து, அதே போல் புதனுடைய ஆதிக்கமும் புதனுடைய அதிபதியாகவும் இருக்கிறனால எம்பெருமான் பெருமாளுடைய விஷயமும் உங்களுக்கு இப்போ பாருங்களேன், புரட்டாசி மாதம்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து உங்களை அறியாமல் கோயிலுக்கு போகிறது, புரட்டாசிக்கு சனிக்கிழமை விரதம் இருக்கிறது, அதுக்கெல்லாம் பலாபலன். திருமணம் ஆகாதவங்களுக்கு இப்போ இந்த ஐப்பசியில் கைகூடக்கூடிய, ஏன்னா 2ல் குரு வராரு, வாக்குஸ்தானமே பாருங்கள். உங்களுடைய பேச்சிலேயே ஒரு நடத்தையில் கூட ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து எதிர்பார்ப்பீங்க. அவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிற இந்த டெஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மதிப்பு கூடும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் வரும்போது நம்ம அதை என்ன செய்யணும், காற்றுள்ள போதே
தூற்றிக்கொள் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம என்ன சொன்ன காற்று ராசியான நீங்கள் நல்ல விதமாக இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த மாதத்துக்கு நீங்கள் நல்லா ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் உங்களுடைய ரிவர்ஸில் பார்க்கக்கூடிய அமைப்பு என்னென்னா, சின்ன சின்ன தடைகள். என்னங்க மேடம் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு விஷயங்கள் நம்ம காரியம் எடுத்து வச்சா பல தடங்களை கொடுக்குது, நிறைய வந்து இன்வால்மெண்ட் ஆகிறோம், ஆனால் வந்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து மாற்றத்தை கொடுக்கறதோ அல்லது வந்து நிறைய பணத்தை கொடுத்துட்டு கூட நான் லாக் ஆகியிருக்கேன் அப்படின்னு நம்ம வாடிக்கையாளர்களாக சொல்கிறதெல்லாம் கேட்குறோம். ஸோ எதனால் அப்படின்னா, கோச்சார கிரகங்கள் வந்தாலும் நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்க கிரகமோ தசாபுத்தியோ சில விஷயங்களை மாற்றி விட்டுருங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் மனைவிக்கு, அதே போல் குடும்பத்தில் இருக்கிற தாயாரோ அல்லது குடும்பத்தில் இருக்க பெண்களோ, இந்த பெண்கள் சம்மந்தமாக இருக்க எல்லாத்துக்குமே வந்து ஹெல்த் இஷ்யூ வர்றது அல்லது அவங்களுக்கு வந்து நிறைய செலவுகள் வரக்கூடிய அமைப்பு, ஏதாவது ஒரு வெட்டி செலவை வந்து இழுத்து விட்டுரும். அப்போ பணத்தில் கொஞ்சம் இறுக்கி பிடிக்கக்கூடிய செலவுகளை கொஞ்சம் குறைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு மிதுனத்துக்கு வேணும், கவனம் தேவை. ஏன்னா அதாவது எப்படின்னா நீச்சமாக ஆகிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். கன்னியில் சுக்கிர பகவான் நீச்சமாக ஆகும்போது வீடு சார்ந்தோ அல்லது வீட்டில் இருக்க பெண்களுக்கோ சில விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா மைனஸாக கொடுக்கறது, ஒரு வயிற்று வலி அல்லது உடம்பு தொந்தரவை கொடுக்கறது, அது மாதிரி சுகர் கூட வந்து யாருக்காவது நிறைய இல்லைன்னா கொஞ்சம் வரக்கூடிய அமைப்போ அல்லது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்போ டென்ஷனை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நடுவில் வந்து சேர போகிறார். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு எப்படின்னா 5ஆம் இடத்துல அப்படிங்கிறத ஒரு வெயிட்னு வச்சுக்கலாம், புரியுதுங்களா? அப்போ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கிறனால அப்பா அதாவது தந்தை வழியிலேருந்து ஒரு நல்ல செய்தி, ஒரு பணம் வர்றதோ அல்லது அவங்க வீட்டில் ஒரு மங்களகாரியம் நடக்கிறதோ, சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அரசியல் சார்ந்த ஒரு கௌரவம் வரக்கூடிய அமைப்பு, ஒரு அந்தஸ்து கண்டிப்பாக மிதுனத்துக்கு வந்து மாற்றங்கள் வந்து ஒரு அரசியல் சார்ந்த விஷயத்தில் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாங்க. ராகு பகவானுடைய நிலைப்பாடு அப்படிங்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும், பயணம் சார்ந்து நிறைய வந்து நீங்கள் போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் சனி பகவானுடைய இதுங்கும்போது உங்களுக்கு இந்த கால் பிரச்சனை வர்றது, கொஞ்சம் கால் பாதம் இந்த மாதிரி வந்து வலி எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் வந்து பிரச்சனைகள் இல்லை அப்படின்னே நம்ம மிதுனத்துக்கு சொல்லலாம் இந்த நவம்பர் மாதம். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பி. என்னதான் நம்ம கோச்சாரம் வச்சு சொன்னாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறதா மேடம் உங்களோட ஹைலைட்டுன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது பரிகாரமோ அல்லது பலாபலனோ கேட்கும்போது அருமையாக சொல்கிறீங்க. நான் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தேன், உண்மையுமே சேஞ்ச் ஆச்சுங்க, நான் ஒரு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், அது கிடச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதம் வந்து இந்த ஐப்பசி 18ஆம் தேதி வரக்கூடிய 4ஆம் தேதி அதாவது நவம்பருக்கு 4ங்க இந்த செவ்வாய் சந்திரன் ஜெயந்தி நீங்கள் மிதுன ராசி கண்டிப்பாக வழிபாடு எடுக்கணும். இந்த ஜெயந்தியில் என்ன சொன்னோம், செவ்வாய்னு சொன்னோம். அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்குது, சந்திர பகவான் தான் இங்கே வந்து மிருகஷீடத்துடைய அதிபதி, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா சிவனுடைய நட்சத்திரமும் இருக்கனால நீங்கள் இந்த வழிபாடு எடுங்க. சந்திரனுக்கு திங்கட்கிழமை போயிட்டு சிவனுக்கும் சந்திரனுக்கும் வெண் தாமரை அல்லது வெள்ளை நிற பூக்கள் வச்சுட்டு 2 தீபம் ஏற்றி வழிபாடு எடுங்க. மேற்கொண்டு சதுர்த்தசி அல்லது சதுர்த்தியில் வழிபாடு எடுங்க கால பைரவருக்கு. இந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் நோய் நொடி ஏதாவது இருந்தாலும் தீரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம்.